2023 கனடால அளவுக்கு அதிகமா பனி விழுகிற காலகட்டம். அந்த காலகட்டத்துல டேவிட் அப்படின்ற ஒரு நபர் அவர் வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்துல வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறாப்ல. இப்படி ஒரு வாக்கிங் போறது புதுசுலாம் கிடையாது. எப்பயுமே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஏரியா பக்கம் தான் வாக்கிங் போவாப்ல. அதே மாதிரிதான் அன்னைக்கும் வாக்கிங் போயிருக்காப்ல. ஆனா அன்னைக்கு நாள் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சுமூகமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த பனி படர்ந்து கிடக்குற அந்த ஒரு பிளேஸ்ல இவர் வாக்கிங் போற அந்த சமயத்துல அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய காலை கடமான அப்படின்ற ஒரு விதமான மாடு பாத்தீங்கன்னா இவர் வாக்கிங் போற ஏரியால வந்து ஒரு குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்குது. அதோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கே கண்ணங்கரேன்னு இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதோட கொம்பும் பாத்தீங்கன்னா மானுக்கு இருக்கிற கொம்பு மாதிரி நல்லா பெருசாவே இருந்துச்சு. சோ அந்த டைம்ல சுத்தி முத்தி ஆள் இல்லாத சமயத்துல அப்படி ஒரு விலங்கு வந்து தனக்கு முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா உண்மையிலே கொலை நடங்க தானே செய்யும். சோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் அங்க நிக்கிறாரு. இனிஷியல் டைம்ல அதை நம்மள பாத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஆனா அப்படி நின்று பார்த்து அந்த மாடு போற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு ஒரு நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. அது தெரிஞ்ச உடனே ஆத்தாடி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தாலும் ஓடினாலும் அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணிடும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்டா ஓடினா தப்பிச்சலாமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஓடி தப்பிக்கிறதுன்றது இந்த காலை கடமன் அப்படின்ற விலங்கிட்ட முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சொல்றாங்க.